السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தையில் சிறந்தது அல்லாஹுவின் வேதம், நடைமுறையில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறை. காரியங்களில் கெட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் இல்லாத பித்தத்துக்கள். பித்தத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய அழகிய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்துல பிறரோட நலத்தை நாடுறது தான் முக்கிய ஒரு பங்கு வகிக்குது. நம்மெல்லாம் நினைக்கலாம், என்ன பிறரோட நலத்தை நம்ம நாடலாம இருக்கிறோம், பிறர் நலம் நாடுறதுன்னா என்ன, நம்ம தேவைகளுக்கு நம்ம செய்யறோம், அவங்க தேவைகளுக்கு அவங்க செய்யறாங்க, அப்படிதான் நினைப்பீங்க நீங்க எல்லாம். ஆனா அப்படி ஒன்று கிடையாது. நம்ம நம்ம தேவைக்காக ஒருத்தவங்கள்ட்ட போய் பழகி செய்யறதுக்கும் அவங்களுக்காக செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒருத்தவங்க ஒரு உதவி கேட்குறாங்க, நம்மளால முடியுதோ முடியலையோ, முடிஞ்சா நேரடியா அந்த உதவியை செய்யலாம், இல்ல பிறர் மூலமா சொல்லி செய்யலாம். இப்படி எப்படியோ நம்ம பிறருக்கு உதவலாம். நம்மளுடைய மார்க்கம் தான் தன்னை மட்டும் பார்க்கக்கூடிய மார்க்கம் கிடையாது. தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கும் விரும்பக்கூடியவங்களா இருக்கணும்னு நம்ம மார்க்கம் நமக்கு சொல்லுது. அண்டை வீட்டாரோட ஒன்றி இருங்க, உறவினர்களை பேணுங்க, இப்படி ஏகப்பட்டதை நம்ம மார்க்கம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்மளுடைய நல்ல பண்புகள் நமக்கு இருக்கணும். ஒரு சின்ன விஷயமாக இருந்தா கூட ரோட்ல போகக்கூடிய ஒரு கல்ல முள்ள நவுத்தி நம்ம போட்டோம்னாலும் பிறருக்கு அதுல நலன் இருக்கு. நம்ம நினைக்கலாம், பாதையில கிடக்கிற கல்லு நம்மளை குத்துனுச்சு நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல பார்த்தோன்னே நம்ம அவங்களுக்கு உதவி செய்யறங்கிற எண்ணத்தோட கூட நம்ம தூக்கி போடலாம். ஆனா அல்லாஹ் நீங்க செய்யற செயலையும் உங்க எண்ணத்தையும் மட்டுமே தான் பார்க்கறான். நம்மளுடைய மார்க்கத்துல இன்னும் என்னென்ன மாதிரி நமக்கு பிறரோட நலனை எப்படி நாடணுங்கிறத சொல்லுதுங்கிறத கவனிப்போம் இன்ஷா அல்லாஹ். மார்க்கம், தீன் என்பது நலம் நாடுவதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம், அறிவிப்பவர் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதுல என்ன சொல்றாங்க இந்த ஹதீஸ்லன்னா, மார்க்கம் தீனுங்கிறது பிறர் நலம் நாடுறதுன்னா அதுல சொல்றாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், தீனுனாக்க தொழுகணும், ஓதணும், நம்ம கொள்கைகளை உறுதியா இருக்கணும், இறைவனுக்கு இணை வைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி வணக்க வழிபாடுகளை மட்டுமே தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். தீனுங்கிறது என்ன, பிறர் நலம் நாடுறது மட்டும்தாங்கிறத இந்த ஹதீஸ்ல நமக்கு புரிய வைக்கிறாங்க. மேலும் பார்ப்போம். மூமின்கள் ஒருவருக்கொருவர் துணை நிற்கும் விஷயத்தில் ஒரு கட்டடத்தை போன்றவர்கள் ஆவர். அதன் ஒரு பகுதி மற்றொரு பகுதிக்கு வலுவூட்டுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி கூறும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, தமது இரு விரல்களையும் ஒன்றோடு ஒன்று இணைச்சு காமிச்சிருக்காங்க. எப்படி ஒத்துமையா இருக்கணுமா, ஒவ்வொருத்தருக்கும் கட்டடத்தை போன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நிக்கணுமா. ஒரு கட்டடத்துக்கு என்ன செய்வாங்க, சிமெண்ட் கல் அனைத்தையும் சேர்த்து தான் அது ஒன்று கூடி அங்க பிடிச்சு நிற்கும். அது போலத்தான் ஒரு பகுதி மற்றொரு பகுதிக்கு வலுவூற்ற வகையில ஒருத்தருக்கு ஒரு உறவா இருங்க, பேணி வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் புகாரி நூல்ல 2446வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அறிவிக்கிறவங்க அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒருவருக்கொருவர் கருணை புரிவதிலும் அன்பு செலுத்துவதிலும் இரக்கம் காட்டுவதிலும் உண்மையாக இறை நம்பிக்கையாளர்களை
ஓர் உடலை போன்று நீ காண்பாய். உடலின் ஓர் உறுப்பு சுகையமடைந்தால் அதனுடன் மற்ற உறுப்புகளுடன் சேர்ந்து உறங்காமல் விழித்துக் கொண்டிருக்கின்றன. அத்துடன் உடல் முழுவதும் காய்ச்சலும் கண்டுவிடுகிறது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துறதுலையும் இரக்கம் காட்டுறதுலையும் ஒரு இறை நம்பிக்கையால எப்படி இருக்கணுமா, ஒரே உடலை போட்டு இருக்கணுமா. நம்ம என்ன செய்வோம், நமக்கு மட்டும்தான் நம்ம பார்ப்போம். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நம்ம நிறைவேற்றிக்கிறவங்களா இருப்போம். பிறரோட நலனை காண நம்ம பேணுக்குள்ள எப்படி இருக்கணுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னி ஓராள் போல இருக்கணும். எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம இன்ஷால்லா நம்ம இதெல்லாம் கடைபிடிக்க முயற்சி செய்யணும். அதோட என்ன சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல, உடல்ல ஒரு பகுதி அது சுகையினம் அடைந்தால், ஏதோ நோய் வாய்ப்பற்றுது, ஏதோ ஒரு வலியோ உபாதை ஏதோ ஒண்ணு இருக்கு, அப்படி இருந்தாக்க உடல் உறுப்புகள் அனைத்தும் சேர்ந்து நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி, கண்ணு தூங்காது, எவ்வளவு ஒரு பிரச்சனையை நம்ம சந்திப்போம். அதுதான் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்றாங்க, ஜுரம் வந்துரும் அப்படின்னு. அப்ப நமக்கு மட்டும் ஏற்படக்கூடிய விஷயத்த இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லல. என்ன சொல்றாங்க, பிறரோட கஷ்டத்தையும் அவங்களோட கவலையிலையும் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா நமக்கு மட்டும் வந்தா மட்டும் பிரச்சனை கிடையாது, பிறருக்கு வரக்கூடியது பிரச்சனைங்கிறத அதை நம்ம மனசுல வாங்கிட்டு பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல பண்பு நமக்கு இருக்கணும். இந்த ஹதீஸ்ல அதை பத்தி தான் நமக்கு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி நூல்ல 6011 பதிவு செய்யப்பட்டிருக்கு. அறிவிக்கிறவங்க நொஹ்மான் பின் பசீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. ரோம மன்னர் ஒருத்தர் ஹிராக்லியஸ் என்னிடம் கூறியதாவது சொல்றாங்க. அவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் கட்டளையிடுறாங்க என்று நான் உம்மிடம் கேட்டேன். அதுக்கு நீ அவங்க தொழுகையை தொழும்படியும் வாய்மையையும் நல்லொழுக்கத்தையும் கை கொள்ளும்படியும் ஒப்பந்தத்தையும் வாக்குறுதியும் நிறைவேற்றும்படியும் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அடைக்கல பொருட்களை சரிவர பாதுகாத்து திரும்ப தரும்படியும் கட்டளையிடுகிறாங்க என்று சொன்னீர்கள். இதுதான் ஒரு இறை தூதரின் பண்பாகும் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. இதை அறிவிக்கிறவங்க அபூ சுப்யான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரி நூர்ல 2681 ஹதீஸா இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு இறை தூதருக்கு என்ன பண்பு இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த மன்னர் சொல்லியிருக்காரு. இறை தூதர் பண்புன்னா, இறை தூதர் நமக்காக வந்தவங்க தான், நம்மளை வழி நடத்தி நம்ம எப்படி வாழணுங்கிறதுக்கு நமக்கு வாழ்ந்து காமிச்சவங்க தான். ஒருத்தவங்க நம்பி நம்மகிட்ட ஒரு பொருளை ஒப்படைச்சா, ஒரு நல்ல பழக்கத்தை, தொழுகிறது, வணங்குறது, ஒரு நல்லொழுக்கம், ஒப்பந்தம் செஞ்சா, வாக்குறுதி கொடுத்தா, இதெல்லாம் நம்ம சரிவர நிறைவேற்றணும். இதெல்லாம் நிறைவேற்றாட்டி எந்த பண்புல போகுமா, இந்த ஹதீஸ்ல பாருங்க. நயவஞ்சகனின் அடையாளம் 3 ஆகும். அவன் பேசும்போது பொய் பேசுவான், அவனிடம் ஒரு பொருள் அல்லது பணி நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அதில் மோசடி செய்வான், அவன் வாக்களித்தால் மாறு செய்வான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எப்படியெல்லாம் இருந்தா ஒரு நல்ல பண்புங்கிறத மேலுள்ள ஹதீஸ்ல நம்ம பார்த்தோமா, அதெல்லாம் செய்யாட்டி நயவஞ்சகத்தனம்னு சொல்லி இந்த ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க. இது புகாரி நூர்ல 2682 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அறிவிக்கிறவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு விஷயம் நமக்கு நல்ல செயலை நம்ம செஞ்சோம்னா அல்லாஹ் நமக்கு அதுக்கு பரிசா சொர்க்கத்தை கொடுக்குறான். அதே ஒரு செயலை நம்ம செய்யாம தவற விட்டுட்டோம்னா நரகத்துக்கு அனுப்புறான். அந்த நரகத்துல எங்க போய் நிப்பாங்க, நயவஞ்சகன் நரகத்தினுடைய அடித்தட்டுல இருப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், நமக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்குவோம் அப்படின்னு பதுக்கக்கூடிய உலகம் இப்போ இது. சுயநலக்கார உலகம். எப்படின்னா, எதுல என்ன கலப்படம் பண்ணுனா நம்ம காசு சம்பாதிக்கலாம், எது மூலமா நம்ம தொழிலை ஈட்டிக்கலாம், யார் எப்படி போனா என்ன, எவங்களுக்கு உடம்பு பாதிச்சா என்னண்டு எல்லாத்துலேயும் கலப்படம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல அனைத்துலேயும் கலப்படம் இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், எது வாய்க்கு ருசியா இருக்கோ, எது நல்ல டேஸ்டா எந்த ஹோட்டல்ல இருக்கோ நம்ம அதை வாங்கி சாப்பிட்றோம். ஆனா நமக்கு என்ன தெரியாது, அதுல என்னென்ன கலந்துருக்கான்னு தெரியாது. ஆனா அதை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், நல்ல முறையில பிறரோட நலனை நாடக்கூடியவங்களா. நம்ம செய்யறது படைச்சவன் பார்த்துட்டு இருக்கான், அல்லாஹ் நமக்கு கூலி கொடுக்க போறான் அப்படிங்கிற ஒரு பயத்துல அதை பிறருக்கு கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஆனா இப்ப உள்ள உலகத்துல அப்படியா இருக்கு, அவங்கவுங்க அளவுக்கு அவங்கவுங்க சம்பாரிச்சுக்கணும், நல்ல விதமா சேமிச்சுக்கணும், யார் எப்படி போனா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துலதான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அததான் அந்த காலத்திலேயே அல்லாஹ் தூதர் மூலமா நமக்கு வாழ்ந்து காட்டி அறிவிச்சுட்டு போயிருக்காங்க. மேலும் ஒரு ஹதீஸ்ல பார்ப்போம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. 1 சலான் சொன்னா பதில் சொல்றது, நோயாளியை நலம் விசாரிக்கிறது, ஜனாசாவை பின்தொடர்றது, விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்வது, தும்முவோருக்கு பதில் கூறுவது ஆகியவை ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரில
1240வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஒவ்வொரு மார்க்கத்திலையும் ஒவ்வொரு விதமா போதனை செஞ்சிருக்காங்க. அடிமட்டத்துல போய் பார்த்தோம்னாக்க எல்லாத்துலயுமே நல்ல விஷயங்கள் தான் இருக்கும். ஆனா அது எல்லாமே அழிக்கப்பட்டு இப்ப மேலோட்டமா பார்த்தா எந்த ஒரு இதுலயுமே ஒரு சரியான ஒரு நூல்கள் எதுவுமே கிடையாது. ஆனா நம்மளுடைய மார்க்கம் தான் அழியாம அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து இந்த குர்ஆன் மூலமா நமக்கு வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறான். எந்த மார்க்கத்துல சொல்றாங்க சொல்லுங்க? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு கடமை செய்யணுண்டு. ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு செய்யக்கூடிய உதவி. நீ தும்முனா பதில் சொல்லு. விருந்துக்கு அழைச்சா கூப்பிட்டு மதிச்சு போங்கிறாங்க. ஜனாசாவை பின்தொடர்ந்து போகணுங்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு செய்யக்கூடிய கடமை இது. தும்முனா பதில் சொல்றது, ஒரு சலாம் சொன்னா பதில் சொல்றது, இன்னும் இப்படிதான் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நட்பண்புகள், ஒரு பழக்க வழக்கம் எல்லாமே வந்து ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும். அல்லாஹ் அதுக்காக என்ன பண்ணிட்டான்? இது ஒரு கட்டளையாவே போட்டுட்டான். இப்படி நீங்க செஞ்சாதான் நீங்க ஒற்றுமையா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் நமக்கு வந்து இதை வகுத்து கொடுத்துருக்கான். இந்த குர்ஆன் வசனத்துல பார்ப்போம். உங்கள் முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவது நன்மை என்று. மாறாக அல்லாஹ் இறுதி நாள் வானவர்கள் வேதம் மற்றும் நபிமார்களை நம்புவோரும் உறவினர்கள் அனாதைகள் ஏழைகள் நாடோடிகள் யாசிப்போருக்கு மற்றும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கு மன விருப்பத்துடன் செல்வத்தை வழங்குவோரும் தொழுகையை நிலைநாட்டுவோரும் ஜக்காத்தை வழங்குவோரும் வாக்களித்தால் தமது வாக்கை நிறைவேற்றுவோரும் வறுமை நோய் மற்றும் போர்க்களத்தில் சகித்துக் கொள்வோருமே நன்மை செய்பவர்கள். அவர்களே உண்மை கூறியவர்கள். அவர்களே இறைவனை அஞ்சுபவர்கள். சும்மா உங்க முகத்தை கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி திருப்பிட்டேன், நான் தொழுதுட்டேன், சரியா நடந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது வந்து ஒரு மார்க்கம் கிடையாது. அதை எப்படி சொல்றான்? எல்லா விஷயத்திலுமே உறவினர்கள் அனாதைகள் ஏழைகள் நம்ம கிட்ட வந்து பண உதவி இந்த மாதிரி வாசல்ல வந்து கேட்குறாங்கல்ல, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி முசாபர்கள்லாம் வராங்கல்ல, இந்த மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் நீங்க நல்ல முறையில அழகிய வார்த்தைகளை கொண்டு அவங்களுக்கு பதில் சொல்லி உங்களால முடிஞ்சதை செஞ்சா அல்லாஹ் அந்த இடத்துல உங்களுடைய நலன் நாடுறதையும் அவனுக்கு உள்ள வணக்க வழிபாடையும் அவன் பார்க்கறான். மேலும் ஒரு குர்ஆன் வசனங்கள்ல நம்ம பார்ப்போம். மேல சொன்ன ஒரு குர்ஆன் வசனம் வந்து 2வது அத்தியாயம் 177வது வசனம். அடுத்து பார்ப்போம். வஸாரிஉ இலா மஃபிரதி மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்லுஹஸ் ஸமாவாத்து வல் அர்லு உஇத்தத் லில் முத்தகீன். உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கும் மன்னிப்பிற்கும் வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கும் விரையுங்கள். இறைவனை அஞ்சுவோருக்காக அது தயாரிக்கப்பட்டுள்ளது. الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் நல்வழியில் செலவிடுவார்கள், கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள். நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான். அத்தியாயம் 3 வசனம் 133 144. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்? நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், மற்றவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் அன்பா நடந்துக்கிறதுலையும் உபசரிக்கிறதுலையும் பேணி வாழ்றதுலையும் அனைத்திலுமே நமக்கு வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்? சொர்க்கத்தை பரிசா தாரன்னு சொல்றான். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இதை செஞ்சாக்க அல்லாஹ் நமக்கு வந்து பெருசா ஒண்ணு கொடுப்பான், கூலியை கொடுப்பான்னு நம்ம என்ன செய்யணும்? உள்ளுக்குள்ள ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் நமக்கு நன்மையை செய்வான். அது நீங்க அல்லாஹ் கொடுக்கறத கொடுக்கட்டும், நம்ம மனசார செய்வோம், பிறருக்கு செஞ்சா அல்ஹம்துலில்லாஹ், அது இயல்பாவே வரக்கூடிய ஒரு குணம் அப்படின்னு இருந்தாக்க கண்டிப்பா நீங்க என்ன செய்யலாம்? அதை நீங்க செஞ்சு பிறருக்கு உதவியாளரா இருக்கலாம். அன்பான சகோதரிகளே, நம்முடைய மார்க்கம் வந்து ஒரு அழகிய மார்க்கம். அதை பத்தி தான் நம்ம இவ்வளவு இன்ஷா அல்லாஹ் இந்த பார்த்துட்டு இருந்தோம். இந்த குர்ஆன் வசனம் ஹதீஸ்கள் மூலமா அல்லாஹ் நம்ம என்ன சொல்லியிருக்கான்? பிறரை வந்து பேணி வாழுங்க. பிறரோட கவலையா இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்துல உள்ளவங்களா இருந்தாலும் சரி, உறவினர்கள் அனாதைகள் நம்ம குடும்பத்துல உள்ளவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிறரோட துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் சந்தோஷத்துல எப்படி நம்ம பங்கெடுத்துக்கிறோமோ அதே மாதிரி பிறருடைய கஷ்டத்திலையும் நம்ம பங்கெடுத்துக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா அழகிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்களா நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.